பைபிள்ல ஒரு காரியத்தை ஒழித்து விடுன்னு சொல்லுதுன்னு வைங்களேன், அதுல நம்முடைய கவனத்தை ரொம்ப வைக்கணும். ஏன்னா அது ரொம்ப டேஞ்சரான காரியம். அது இருக்கக்கூடாது. அது ஒழித்து விடு. அதை நான் ஒழிக்கலைன்னா இன்னைக்கு நிறைய பேர் அநேக காரியத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் விசேஷமா தேவ பிள்ளைங்க விடுபட்டுறாங்க. ஆனா இப்படிப்பட்ட சில காரியங்கள், பொறாமை, வஞ்சகம், கபடம், புறங்கூறுதல், நேரா பார்த்து பிரைஸ்லா சொல்லிட்டு பின்னாடி பார்த்து அவங்களுக்கு விரோதமான பேச்சு. ஆண்டவர் சொல்ற இந்த காரியம் உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். என்னண்டவர், நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், நீ ஜெபம் பண்றப்பா, ஜெபம் பண்ணி ஆமீன் போட்டதுக்கு அப்புறம் நான் இருந்து கேட்டுட்டு இருக்கிறது உனக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன இன்னைக்கு ஆமீன் போட்டது ஆண்டவர் ரிசீவரை வச்சிருவார். இந்த போன்ல எல்லாம் சிலர் இந்த டிவில வரல, பிரைஸ்லா சிஸ்டர் உங்களுக்கு என்ன ஓகே ஜெபம் பண்ணுவோம் ஆமீன், உடனே இப்பொழுது அடுத்த காலர். இப்படி ஆண்டவர் வைக்க மாட்டார். நம்ம ஆமீன் போட்டதுக்கு அப்புறம் என்ன பேசுறோம்னு கர்த்தர் என்ன செய்வாராம், கவனித்து கேட்பா. கேட்டுட்டு